ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தை அமாவாசை படையல் சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத சிம்பிளாகவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத நான் செய்து காமிச்சிருக்கேன். இதில் பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் அதை எங்கெல்லாம் சேர்த்துக்கணும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு காயெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு 3 கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காயெலாம் நிறைய செய்ய போகிறோம், அதனால் சாம்பாரில் காயை கம்மியாக போட்டிருக்கேன். இல்லைன்னா கூட ஒரு முருங்கைக்காய் போடலாம். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிக்காக நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய், அப்புறம் தேவையான சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயத்தை நான் முழுசாகவே இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தாளித்து விட்ருவேன். சில பேர் பார்த்திங்கன்னா கடைசியாக தாளிப்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தாளித்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம்லாம் நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளியை இந்தளவு நல்லா மசிய வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துடலாம். இதோட சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துங்க. மாங்காய் மட்டும் இப்படி சேர்க்கக்கூடாது, அது கடைசியாக தான் சேர்க்கணும். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். சும்மா ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். இந்த மசாலா காயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நான் இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் தேவையான நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. காய் வேகட்டும். வெந்தக்கப்புறம் நம்ம பருப்பும் புளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் பருப்பு எடுத்து நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அதோடு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பையும் நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். பருப்பு நான் 300 கிராம் எடுத்திருக்கேங்க. ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும்.
முருங்கைக்காய் வேக தான் லேட் ஆகும். அதனால் முருங்கைக்காய் வந்துச்சா நம்ம பார்த்துக்கலாம். இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பையும் புளி தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றின உடனே நல்லா அடியில் கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். கிண்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்காது. அப்படியே ஊற்றினோடனே அப்படியே விட்டுட்டிங்கன்னா பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். முதவே சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும், மாங்காவும் குழஞ்சி போயிடும். அதனால் பருப்பும் புளியும் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம மாங்காய் போடணும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ போட்ட மாங்காய்லாம் வெந்துருச்சு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ரசம் வச்சிடலாம். நம்ம வேக வச்ச பருப்புலேருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. புளி சக்கையெல்லாம் இருத்துட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு நுணுக்கிட்டு வந்துடலாம். நான் இந்த கிணத்துல ரசம் வைக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 5-6 பூண்டு பல்லை போட்டு தோலோடு போட்டு கொஞ்சம் 1-2 நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கு நுணுக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 நுணுக்கணும். இப்போ இதோட சேர்த்துடலாம். சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா இதோட பிசைஞ்சு விட்டுடலாம். இது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசித்து இதோட கலந்துவிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வாசனை இருக்காது. இந்த தக்காளி பிசையும் போது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஊற்றினா அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் உப்புலாம் கரெக்டாகான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம். இப்போ கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. 2 காஞ்ச மிளகாவை நசுக்கி போட்டுருங்க. இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுர கூட்டி வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், சுற்றிலும் லைட்டாக நுர கூட்டி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பருப்பு ஊற்றி செஞ்சனால அது பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் வைக்கிற அன்றைக்கி கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சு செஞ்சோம்னா பருப்பு ரசம் ஜம்முன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து கிண்ணத்துக்கு ஊற்றிடலாம்.
அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு நல்லா ஹெல்த்தியான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பெரிய சைஸில் 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு 4-5 பூண்டையும் நல்லா பொடியாக நச்சுட்டு வந்துடலாம். நச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டவுன் விட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப குழஞ்சி போகாமல் அதே சமயத்தில் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா அந்த மசாலா வந்து நல்லாவே இருக்காதுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம நுணுக்கி வச்சிருந்தா பூண்டு சோம்பையும் போட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இந்த சோம்பு பூண்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். சில பேர்த்துக்கு பூண்டு பிடிக்காது. பூண்டு பிடிக்காதவங்க வந்து வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கடுகு உளுந்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த பூண்டு டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வாயு இல்லையா, அந்த பூண்டு போட்டிங்கன்னா அந்த வாயு தொல்லை சரியாயிடும். அதனால தான் நான் எல்லா கிழங்குக்குமே வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே இந்த சோம்பு பூண்டு நான் கண்டிப்பாக சேர்த்துருவேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாயு தொல்லையிலேருந்து நம்ம விடுதலாம். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்தலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கட்டும். நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசியணும் தேவையில்லை. நம்ம உருளைக்கிழங்கு வதங்கும் போது அது நல்லா மசிஞ்சு வந்துடும். லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்ருங்க, போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த குழம்பு பொடி மட்டும் போதும்னா நீங்கள் அதோடய நிறுத்திக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, காரம் உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரம் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கூட சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. மெத்தடு இந்த மாதிரி செய்யணும். காரம் உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப வந்து மொறுமொறுலாம், அதாவது அப்படியே ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம். இது இந்த மாதிரி தான் மசாலா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 3/4 கிளாஸ் அளவுக்கு, இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சுருங்க. சிறுபருப்பு சீக்கிரம் வந்துடும், கடலைப்பருப்பு வேகாது இல்லையா? அது எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2-3 தடவை பருப்பை கழுவியாச்சு, தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெயிட் போட்டு ஒரு 6 சவுண்டு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, திறந்து பார்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி நசுக்கிற பதத்துக்கு வெந்திருக்கணும். சிறுபருப்பு வந்து குழஞ்சி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டோட வந்து நல்லா சேர்ந்து வரத்துக்கு இந்த சிறுபருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நான் சிறுபருப்பு சேர்த்துக்கேன். உங்கள் சிறுபருப்பு வேணான்னா கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இது வதங்கணுன்னே பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணிலாம் இதில் இருக்க தண்ணியே போதும், நம்ம பருப்பு ஊற்றின தண்ணியே போதும். இது நல்லா உப்பு காரத்தெல்லாம் கலந்து விட்டுட்டு சும்மா மூடியை திருப்பி வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ முட்டைக்கோசு வெந்துருச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் சேர்த்துட்டு நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதான். இப்போ இதோட கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூ சேர்த்து செய்கிறதுனா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சில பேர் வந்து தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் அரைச்சி போடுவாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி துருவி போடுறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முட்டைக்கோசு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு சேர்த்து செய்கிறது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகும் உளுந்தம் பருப்பும் பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதோட வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. கடைசி தாளித்து ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடியான முட்டைக்கோஸ் கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் அவ்வளோதாங்க, அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ 2 பக்கமும் இது கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலை சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 வாழைக்காய் சீவி எடுத்துடலாம். இப்போ ரெண்டையும் நம்ம தோல் சீவியாச்சு. எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா நம்மளுக்கு கருத்து போயிடும் வாழைக்காய். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வேகிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தடி தடியாக இது பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகாது. அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நீங்கள் மசாலாலாம் போடும்போது நம்மளுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ வாழைக்காய் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு நீங்கள் திருப்பி வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப செலவாகுது. இந்த வறுக்கிறதுல வந்து அந்த எண்ணெய் அப்படியே மிஞ்சிரும். அதுலேருந்து நம்ம பாதி எண்ணெய் எடுக்க தான் போகிறோம். அதனால் நம்ம சாதாரணமாக நீங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு ஊற்ற எண்ணெய் இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்தளவுக்கு எண்ணெய் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெய் கம்மியாகும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வாழைக்காவை நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துருங்க. ரொம்ப மொறு மொறுன்னு வறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போகிற மசாலாலாம் அதில் வந்து ஒட்டாமல் இதாகிடும். அதனால் ஒரு 3/4 பதம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்குது இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஆறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா பிரட்டி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றலாம். இப்போ நல்லா இதை வந்து குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த வாழைக்காயோடு நல்லா மசாலா பிரட்டி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா பிரட்டி எடுத்துடலாம். பிரட்டும் போது வாழைக்காய் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீள நீளமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா பிரட்டியாச்சு. உப்பு காரம்லாம் எல்லாம் சேர்ந்து பிரட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதோட ஒன்று மட்டும் நம்ம போட மறந்துட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பிரட்டி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம எடுத்துடலாம். அதே இதில் தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, சும்மா 2 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து சுற்றிலும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எதுவுமே அதில் சேர்க்க வேணாம். ஏன்னா எல்லாமே நம்ம சோம்பு, ஜீரகம் எல்லாமே அதில் நம்ம சேர்த்தாச்சு. கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் பட்டை, லவங்கம் எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கரட்டி வச்ச வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்படியே பெரட்டி நல்லா மொறுன்னு நம்ம வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எல்லாத்துக்குமே படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சுற்றிலும் ஊற்றி வேக விட்டுடலாம். ஏன்னா அந்த வாழைக்காயில் நம்ம வறுத்தனால அந்த எண்ணெய் வந்து இப்போ கசிஞ்சு வரும். நல்லா பார்த்துட்டு நம்ம ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அப்படியே மொறுன்னு நம்ம வறுத்தெடுக்கலாம். கல்யாண வீட்டிலலாம் இதாங்க செய்து வைப்பாங்க, மொறுன்னு வாழைக்காய். இப்போ அமாவாசை டயத்தில் வாழைக்காய் சேர்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு நாள் செய்து பாருங்கள். ஆனால் தான் நான் பூண்டுலாம் சேர்க்கலை, பூண்டு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். சில பேர் பூண்டு அமாவாசை அன்றைக்கி பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் பூண்டுலாம் சேர்க்காமல் செய்து காமிச்சிருக்கேன். இப்போ அப்படியே சிம்மில் வச்சு பெரட்டி எடுக்கலாம். இப்போ சுற்றியும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதுங்க. ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு ஆகிட்டு வருது. இதை வந்து அப்படியே இப்படி எடுத்து இப்படி திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பருப்பு வடை செய்கிறதுக்கு நம்ம 250 கிராம் பருப்பு எடுத்து நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் 2 ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக 1-2 பருப்பாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பருப்போட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த வடை. உங்களுக்கு உளுந்த வடை கூட கொஞ்சம் பக்குவம் தவறுனா நல்லா இருக்காது. இது வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வடையும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது மோர் குழம்பு வச்சா கூட அந்த வடை நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் வடை தட்டி போட வேண்டியதுதான். பருப்பு அரைக்கும் போது மட்டும் தண்ணி நல்லா வடிச்சிருங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு வடையை தட்ட வராது. இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சு, நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. சின்னதாகவோ பெரியதாகவோ எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு சைடு வெந்தவுடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வேகிற வரைக்கும் மொறுமொறுன்னு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பருப்போட பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உளுந்து வடையோட இந்த பருப்போட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. நல்ல மொறுமொறுன்னு அருமையான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த எண்ணெயிலேயே நான் அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துறேன். வடை சுட்டுட்டு அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துறேன். இப்போ பாயசத்துக்கு ஒரு கிண்ணம் வச்சு அதில் வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கூட கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சோடனே 1 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் இந்த எந்த கிளாஸுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதித்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்தக்கப்புறம் நம்ம வந்து சேமியா எல்லாத்தையும் சேர்க்கணும். கொஞ்சம் போட்டவுடனே கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம சேமியா வறுத்தோம்னா அதுக்குள்ளே அந்த சூட்லேயே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு சூடானவுடனே திராட்சை முந்திரியை வறுத்துக்கலாம். தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வறுபட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை வேணாம், முந்திரி பருப்பு மட்டும் போதுன்னா முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி திராட்சையும் சேர்த்து வறுத்துறேன். கொஞ்சம் வறுபட்டக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ திராட்சையும் வறுத்துட்டு கொஞ்சம் உப்பலாக வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சையும் ஒரு தட்டில் மாற்றிட்டு சேமியா வந்து நான் வறுத்த சேமியா தான் வாங்கியிருக்கேன். இருந்தால் கூட லைட்டாக இந்த நெய்யில் ஒரு தடவை ஒரு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ஜவ்வரிசி, 1 டம்ளர் சேமியா எடுத்திருக்கேன். நிறைய சேமியா போட்டிங்கன்னா சேமியா பார்த்திங்கன்னா நிறைய சேமியா போட்டால் பாயசம் வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதனால் 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 1 டம்ளர் சேமியா போட்டால் போதும். கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ லைட்டாக சூடானோடனே இந்த நெய்யில் வறுப்பட்டோம். ஏன்னா அவங்க எந்தளவுக்கு வறுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. லைட்டாக சூடானோடனே அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம்ல, இப்போ பாருங்கம்மா இறக்கி வச்சதில் இதிலே பாருங்கள் நல்லா அந்த சூட்லேயே வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதிச்சா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. சேமியா வந்து டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்லை. நீங்கள் எதுக்கும் பக்கத்தில் கிணத்துல கொஞ்சம் சுடுதண்ணி கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ சேமியா பார்த்தலாம் வெந்துருச்சான்னு. இப்போ பாருங்கள் அமுக்கி பார்த்தா இந்த மாதிரி கிள்ளுப்பட வரணும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம்.
1 டம்ளர் சேமியா 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 டம்ளருக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நான் 2 கிளாஸு சேர்த்துருக்கேன். அது சர்க்கரையை ரேஷன் சர்க்கரையாக இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். கடையில் வாங்கினோம்னா கூட இருக்கும். அதனால் ஸ்வீட் கூடுதலாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்து இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சக்கப்புறம் வாசனைக்கு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்த உடனே திராட்சை முந்திரியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை போட்டோடனே கிளறி விட்டுட்டிங்கன்னா பிடிக்காமல் இருக்கும் அடியில். நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோடனே சர்க்கரைலாம் கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே நம்ம வந்து பால் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாயசமும் ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 200 கிராம் பால் திக்கு பாலாக எடுத்து ஊற்றுறேங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆறினோன்னா நம்மளுக்கு கெட்டியாகும். நான் எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கெட்டியாயிரும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுவே கரெக்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு போதும். நான் திக்கு பாலாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான், பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து விரதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு வெஜ்ஜு சமையல் பண்ணுறதுனா இந்த மாதிரி சமையல் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதேமாரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இப்போ பாயசம் ஒரு கொதி வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணி வச்சு இப்போ விரதங்கிறதுனால வாழை இலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து உப்பு வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு பத்தாதவங்க உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல். அடுத்து வந்து முட்டைக்கோஸ் கூட்டு, கடலப்பருப்பு கூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு. அப்புறம் நல்லா மொறுன்னு வடை, பருப்பு வடை. அப்புறம் இந்த சைடில் வந்து அப்பளம் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம். உங்களுக்கு தேவையான அளவு சாதம் போட்டுக்கோங்க. அது மேலேயே வந்து நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மாங்காய் சேர்த்தாலே அந்த சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு வரும். அருமையாக இருக்கும். இப்போ சாம்பார் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் ரசம் வச்சுருட்டேன். ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிட்டக்கப்புறம் தான் ஊற்றிக்க போகிறோம். அப்புறம் வந்து தயிர், அப்புறம் பாயாசம். அவ்வளோதாங்க. எல்லாம் நீங்கள் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.